19/4/2024 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பதென இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று 20/3/2024 புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 திருவள்ளூர் தனி, 2 மத்திய சென்னை, 3 கடலூர், 4 தஞ்சாவூர், 5 விருதுநகர். இந்த 5 தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதை நேரலையில் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், மத்திய சென்னை, விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் தனி தொகுதி, மத்திய சென்னை, கடலூர், தஞ்சை, விருதுநகர் உள்ளிட்ட 5 தொகுதிகள் தேமுதிகவுக்கு மக்களவைத் தேர்தலில் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் தனி தொகுதி, தஞ்சாவூர், கடலூர், விருதுநகர், மத்திய சென்னை உள்ளிட்ட 5 தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.